விஜய் தனது 33 ஆண்டுகள் நீண்ட நடிகர் வாழ்க்கையை முடித்து அரசியலுக்கு வந்தார். மேலும் அவரது அரசியல் அறிமுகம் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அவரது கட்சி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மாநிலத்தை ஆட்சி செய்த எதிரிகளை பதவியில் இருந்து அகற்றியது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜய்க்கு அரசியல் என்பது ஒரு சாதாரண வேலை அல்ல, அது ஒரு புனிதமான பணியாக இருந்தது என்று அவர் கூறினார். ஆனால் இந்த மிகப்பெரிய வெற்றி ஒரு சூப்பர் ஸ்டாரின் கவர்ச்சியால் மட்டுமே ஏற்பட்டதா, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் பாரம்பரிய கட்சிகளால் சோர்ந்து போயிருந்தார்களா? லட்சக்கணக்கான ரசிகர்களால் தளபதி என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் பாரம்பரிய கட்சிகளை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்தினார். வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்றாகும். திரையில் பெரிய நாயகர்களாக தோன்றும் நட்சத்திரங்கள் அந்த புகழை வாக்குகளாக மாற்றிக்கொள்வது வழக்கமாகும். நெஞ்சில் குடியிருக்கும் இந்த நிகழ்வு ஒரு அளவிற்கு திராவிட இயக்கத்திலிருந்து தோன்றியது. இந்த இயக்கம் சினிமாவை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி சமூக அரசியல் கருத்துக்களை பரப்பி மக்களின் ஆதரவை பெற்றது. திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் பல கட்சிகளில் காணப்படும் முக்கிய அரசியல் சிந்தனையாகும். இது சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கும் பிராமண ஆதிக்கத்துக்கும் எதிராக இருந்து சமூக நீதி, தமிழர் பெருமை மற்றும் நலத்திட்டங்களை முன்னிறுத்துகிறது. அதனால் நடிகர்கள் தங்களை சாதாரண மக்களின் இரட்சகராக திரையில் காட்டிய போது அவர்கள் ரசிகர்களை மட்டும் அல்லாமல் தயாரான வாக்காளர்களையும் பெற்றனர். விஜயின் நிலைமையில் அவரது ரசிகர் அமைப்பு விஜய் மக்கள் இயக்கம் 2021 உள்ளாட்சி தேர்தலில் குறைந்தது 115 இடங்களில் வெற்றி பெற்றது. இது நடிகர் தனது ரசிகர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதித்த முதல் முறை. அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். சினிமா மற்றும் அரசியலின் இந்த கலப்பு எம்.ஜி. ராமச்சந்திரன், கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை முதலமைச்சர்களாக மாற்றியது. எம்.ஜி.ஆர். தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் முதலமைச்சராக இருந்தார். அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMK கட்சியை நிறுவினார். ஏழைகளின் மீசையாக அவரை காட்டிய அவரது படங்கள் அவருக்கு வலுவான ஆதரவை உருவாக்கின. கருணாநிதி ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருந்து பலமுறை முதலமைச்சராக இருந்தார். முன்னாள் நடிகை ஜெயலலிதா 14 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இவர்கள் எல்லோரிடமிருந்தும் விஜயை வேறுபடுத்தியது அவரது கட்சி முதல் முயற்சியிலேயே மிகப்பெரிய கட்சியாக உருவானது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனெனில் அவர் எந்த பாரம்பரிய கட்சியுடனும் இணைந்திருக்கவில்லை. அனைவரும் வெற்றி பெறவில்லை. ரஜினிகாந்தின் புகழ் 1996 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டாலும் அது அவருக்கு பெரிய அரசியல் முன்னேற்றத்தை தரவில்லை. அவர் அரசியல் கட்சியை தொடங்க முயன்றாலும் அது நிறைவேறவில்லை. கமல்ஹாசன் 2018 மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கினார். ஆனால் சமீபத்திய தேர்தலில் அந்த கட்சி ஒரு இடமும் வெல்லவில்லை. விஜய் தனது அரசியல் கட்சியை 2024 தொடங்கினார். உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை. ஆனால் அவரது ஆதரவு 2009 தொடங்கிய ரசிகர் மன்றத்திலிருந்தே உருவாகத் தொடங்கியது. அவரது தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு இயக்குனர், தாய் ஷோபா ஒரு பின்னணி பாடகி. விஜய் அரசியலுக்கு வருவார் என்ற வதந்திகள் பலமுறை எழுந்தன. 2012 அவர் ராகுல் காந்தியை சந்தித்ததும் அதில் ஒன்று. 2013 தலைவா திரைப்பட வெளியீட்டின் போது அரசியல் சர்ச்சைகள் எழுந்தன. 2020 அவரது தந்தை அவரது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்தார். ஆனால் விஜய் அதனை மறுத்து தன்னுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். 2021 அவர் தனது பெயர் மற்றும் புகைப்படங்களை அரசியல் பயன்பாட்டிலிருந்து விலக்க வழக்கு தொடர்ந்தார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்கினார். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அவரது அரசியல் கோட்பாடு எளிமையானது. எல்லோருக்கும் எல்லாம், வாழ வீடு, சாப்பிட உணவு, வருமானத்திற்கு வேலை. அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். 2025 நடைபெற்ற அவரது பெரிய அரசியல் கூட்டத்தில் 3 லட்சம் பேர் பங்கேற்றனர். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க.
இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2024 அவர் இந்தியாவின் அதிக சம்பளம் பெறும் நடிகராக மாறினார். ஜனநாயகன் திரைப்படம் அவரது கடைசி படங்களில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்பட்டது. 51 வயதில் தனது தொழிலின் உச்சத்தில் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆரம்பத்தில் சில சர்ச்சைகள் இருந்தாலும் அது அவரது வளர்ச்சியை பாதிக்கவில்லை. பல ஆண்டுகளாக DMK மற்றும் AIADMK இடையே மாறி வந்த தமிழ்நாட்டு அரசியல் நிலைமையில் விஜயின் கட்சி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியது. Just an ordinary person.